Hello friends, assalamu alaikum. Hope you all are doing good. இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இது ரெண்டுக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபியும் அது கூடவே ஒரு சிம்பிளான ஒரு சட்னியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற இன்ஸ்டன்டான தோசையை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அது ஒயிட் கலர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ரெட் கலர் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இதை ஒரு 3 டைம்ஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு நான் ஆட் பண்ண போகிற வந்து ரவா தான் ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் இல்லையா. ஸோ ரவா வந்து 2 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் இந்த தோசைக்கு யூஸ் பண்ணுற ரவா வந்து மஞ்சள் கலராக இருக்கிறதுனால என்னுடைய தோசையும் வந்து கொஞ்சம் லைட் மஞ்சள் கலராக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒயிட் கலர் ரவா யூஸ் பண்ணிங்கன்னா தோசையும் வந்து நல்லா ஒயிட் கலராகவே இருக்கும். இப்போ ரவா சேர்த்ததுக்கு முன்னாடி ஒரு 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். தயிர் வந்து அங்கங்கே கெட்டியாக நிற்காமல் இது ஒரு முறை நல்லா அவல் ரவாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கொள்வேன். இதே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாஸ்தி நேரமெல்லாம் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கூடிய வாட்டர் வந்து அதில் இருக்கக்கூடிய ரவாவில் வந்து அப்சர்வ் பண்ணினாலே போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகியாச்சு. இப்போ வந்து இந்த ரவா மிக்ஸை வந்து நம்ம நல்லா பிளெண்டர் பண்ணி எடுக்கணும். என்னுடைய பிளெண்டர் ஜாரில் வந்து எல்லாத்தையுமே ஒரே டைமில் பிளெண்டர் பண்ண முடியாததுனால ஒரு 2 பேட்சஸுக்கு மாதிரி நான் போட்டு தான் பிளெண்டர் பண்ண போகிறேன். இந்த 2 போர்ஷனுமே வந்து நான் பிளெண்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபுல்லாகவே ஒரு 1 கப் அளவுக்கு மட்டும்தான் வாட்டர் சேர்த்து பிளெண்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் வரக்காட்டி நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் போர்ஷனை வந்து நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா. ஸோ இதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு வாட்டர் மறுபடியும் அதோடய கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடைய ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம எப்போயும் தோசை செய்யும் போது அதில் கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இந்த பேட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த பேட்டருக்கே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் வந்து வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பவுடரோட வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணினோன்னா குயிக்காக வந்து அந்த பேட்டரோட மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டரை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னோடய தோசை பேட்டரை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ண வைக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம தோசையை செஞ்செடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம தோசைக்கல் வந்து ரெடி ஆனதுக்கு பின்னாடி அதுக்கு நான் லைட்டாக வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த தோசையை வந்து நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, நான் எல்லோ கலர் ரவா சேர்த்துருக்கிறதுனால தான் என்னுடைய தோசை வந்து கொஞ்சம் ஆஃப் ஒயிட்டில் இருக்குது, அதாவது லைட் எல்லோ கலரில் இருக்குது. இதே நீங்கள் ஒயிட் கலர் ரவா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தோசை வந்து நல்ல ஒயிட் கலராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நான் திருப்பி போட்டுடுறேன். நான் திருப்பி போடும்போதே உங்களுக்கு தோசை எந்த லெவலில் வந்திருக்குன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போயும் தோசை சுடும் போதே வந்து சர்வ் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா அது அந்த ஹொட்டாக இருக்கும் போதே சர்வ் பண்ணால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால. பட் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து சுட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடியே வந்து நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த தோசையை வச்சுருந்தாலுமே அதில் சாஃப்ட் வந்து அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தோசையெல்லாம் செய்யும்போது ஃபஸ்ட்டே வந்து எல்லா தோசையுமே செஞ்சு எடுத்ததுக்கு பின்னாடி தான் நான் சர்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன்.
மற்றது இன்னொரு விஷயம், இந்த தோசை செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த தாவால் தோசை பேட்டர் ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா வந்து அதில் நிறைய ஹோல்ஸ் குயிக்காக வந்துடும். ஸோ அது பார்க்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த தோசை செஞ்சு முடிக்கும் வரக்காட்டியுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ தோசை எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் என்ன ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளெண்டர் ஜாரில் ஒரு 2 கப் அளவுக்கு திரியின தேங்காய் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீடையும் சேர்த்துக்கொள்வோம். அதோடய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் போதும் தான். பட் எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர் எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதோடய சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த சட்னிக்கு வந்து காரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரீன் சில்லி தான். ஸோ இந்த க்ரீன் சில்லியில் ஒரு 3 மாதிரி எடுத்து அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதோடய கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 3/4 கப் போடுற மாதிரி சேர்த்து இதை நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துருவோம். நார்மலாக இந்த மாதிரி சட்னியெல்லாம் நம்ம பிளெண்டர் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே வந்து சாப்பாடு லேட் பண்ணாமல் உடனே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாசம் வரக்கூடிய மாதிரி ஒரு சட்னி தான். இந்த சட்னிக்கு வந்து நான் புளி எதுவுமே சேர்த்து பிளெண்டர் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். லெமன் ஜூஸ் நல்லா எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் தாளித்து எடுத்துட்டாலே வந்து இதில் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன பேனை வந்து ஹீட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 ட்ரை சில்லிஸ் மாதிரி அதோடய சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீடும் அதோடய ஒரு 1 டீஸ்பூன் cuminனையும் சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கரி லீவ்ஸையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியோடு நம்ம இந்த தாளிச்சதையும் சேர்த்துடலாம். நம்ம குயிக்காக ப்ரிப்பேர் பண்ண நம்ம டின்னர் மெனு வந்து ரெடி ஆகியாச்சு. தோசை அண்ட் சட்னி இது ரெண்டுமே ரெடி ஆகியாச்சு. இது செய்யக்கூடிய டைமை பார்த்தீங்கன்னா வந்து வித்தின் ஒரு 1/2 ஹவர்லுக்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த டின்னரை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் செஞ்சுருக்க தோசையை பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். மைதா, ரைஸ், பேசன் ஃப்ளார் இது எதுவுமே சேர்க்காமல் நம்மளுக்கு சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு குயிக்கான ஒரு தோசை தான். தோசையோடு தொட்டுக்கொள்ளக்கூடிய இந்த சட்னியும் வந்து நீங்கள் எந்த வெரைட்டி தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான். ஸோ இந்த தோசை சட்னி ரெண்டுமே வந்து குயிக்காக உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.